திருமாவளவன் வந்து தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நொங்கு என்ன தொங்கு யாரு சொல்றாங்க? 200க்கும் மேற்பட்ட தொகுதியில அமோகமாக வெற்றி அடைய போகுது இந்த கூட்டணி. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இன்றைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய பல திட்டங்களை மக்களால் வரவேற்றத்தக்க ஒன்னில்ல தம்பி. இல்லத்தரசிங்கிற ஒரு திட்டம் போது 2026 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளோட வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்வார். முதல் முறை நீங்க வந்து ரெட்டலையில இருந்து ஜெயிச்சீங்க. ஆமா, இப்ப அந்த ரெட்டலை எதிர்த்து நீங்க டிஎம்கே. ஆமா, அந்த ரெட்டலை எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உருவாக்கி வளர்த்த ஒரு ரெட்டலை. இது வந்து ஒத்த இலை. இது வந்து மொத்தமா அடமானம் போன பாஜக கிட்ட அடிமாட்டு விலைக்கு போன ஒரு ஒத்த இலை. அதனால அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த முறை நான் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறேன். ஏன்னா எடப்பாடி அவர்கள் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு செய்த துரோகங்கள், அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த கட்சியை விட்டு வெளியில வந்தோம். அதே மாதிரி மற்ற சமூக மக்களை வந்து உதாசீனப்படுத்தி அவர் செயல்படுத்த நினைத்த 10.5 போன்ற விஷயங்களை எதிர்த்து தான் நம்ம வந்து இது இந்த கூட்டணிக்கு நம்ம வந்தோம். அதையும் தாண்டி மதசார்பற்ற ஒரு கூட்டணி, மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இங்க இருக்கோம். ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு தமிழகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு முகத்துல இது ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளை கபாலிகரம் செய்து மோடி RSS சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அந்த இயக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நோக்கம் வந்து மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எந்த ரூபத்திலும் பாசிச சித்தாந்தங்கள் RSS சித்தாந்தங்கள் தமிழகத்திலே ஊடுருவிடக் கூடாது. அதுவும் இது போன்ற சிவகங்கை மண் போன்ற ஒரு தியாக மண்ணுக்குள்ளே இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் INA ஆரம்பித்து வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட தயாராக இருந்த நேபாள வழியாக உள்ளே நுழைந்த பொழுது இதே RSS உருவாக்கிய வீர சர்க்காருடைய குழுக்கள் தான் அதுக்கு தடையாக இருந்து வெள்ளையர்களோடு கூட்டு சதி செய்தார்கள். வெள்ளையர்களோடு கூட்டு சதி செய்த ஒரு கூட்டம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய மன்னர்கள், எங்களது முன்னோர்கள் முத்துவடுகநாதர் முதற்கொண்டு வீரபாண்டிய மருது சகோதரர்கள் முதற்கொண்டு உயிர் தியாகம் செய்த ஒரு மண் சிவகங்கை மண். அந்த மண்ணிலே எப்படி ஒரு RSS சித்தாந்த கூட்டத்தை எப்படி நம்ம உள்ள நுழைய விடுறது? ஆகவே வரக்கூடிய இந்த 26 தேர்தலிலே மாண்புமிகு முதலமைச்சர் எண்ணற்ற நலத்திட்டங்களை இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில 524 அறிக்கைகள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த 5 ஆண்டுகள்ல எத்தனையோ சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்காங்க. அதுவும் குறிப்பாக காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில 15 லட்சம் பேருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஊக்குத்தொகையை, உதவித்தொகையை 1000 ரூபாயை 2000 ரூபாயும், 1500 2000ஆகவும் 2500 ஆகவும் இப்படி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதுல ஹைலைட்டான விஷயம் இந்த இல்லத்தரசிகளுக்கான அந்த 8000 9,000 அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன், அந்த கூப்பன் கொடுக்குறாங்க. இல்லத்தரசிகள் திட்டம் அது மகத்துவான திட்டம். அது மக்களிடத்தில் மிக ஆதரவு பெற்று இருக்கிறது. ஆகவே கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திய வெற்றிகரமான திட்டங்களை சொல்லி மக்களிடத்திலே வாக்கு கேட்டு நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் 2வது முறையா திமுக வந்து ஆட்சிக்கு வரலைங்கிற ஒரு கருத்து இருக்கு. யாரு சொன்னா? இல்ல எல்லா அரசியல் கட்சிக்காரங்க சொல்றாங்க தொடர்ந்து 2வது முறையா இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கங்க. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவான பொழுது அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அடுத்து நடந்த 71 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரா இல்லையா? அப்ப 67 இருந்து 77 வரைக்கும் ஆட்சி செஞ்சது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தானே. அதே ஆட்சி மீண்டும் 2021 தொடங்கிய வெற்றி முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த 26 தொடரும். தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் நிச்சயமாக இவர் தலைமையில இந்த ஆட்சி அமையும். விஜயனால வந்து திமுக எந்த பாதிப்பும் வராது. விஜய் அவர்களுக்கான ரசிகர்களுடைய ஓட்டுகளை வாங்குவாரு. அவங்கவுங்க ஓட்டுகளை வாங்குவாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியாக, தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய நம்ம வந்து மதசார்பற்ற இந்த கூட்டணி அவங்களுடைய எல்லா வாக்குகளை வாங்க